வணக்கம் யூடியூப் ரசிகர்களே, நான் பூபதிராஜ் பேசுகிறேன். என்னுடைய வீடியோ காணும் அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். நான் இன்று பேச இருப்பது மின் தட்டுப்பாடு மற்றும் மாற்று வழி மூலம் மின்சாரத்தை தயாரிப்பதை பற்றியும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலில் மின் தட்டுப்பாடு அனைத்து தரப்பு மக்களையும் இன்று மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளது. இதில் வீடு சிறு தொழில் செய்வோர் மிகவும் வேதனை அடைந்துள்ளார்கள். பெரும் தொழிற்சாலைகள் ஜெனரேட்டரை வைத்து தங்கள் உற்பத்தியை தடுத்துக் கொண்டுள்ளார்கள். ஜெனரேட்டருக்கு டீசல் செலவு அதிகம், அதனால் உற்பத்தி பொருளின் விலையும் அதிகம். சிறு தொழிற்சாலைகள் மின்சாரத்தை மட்டுமே நம்பி தொழில் செய்வதால் மின் தட்டுப்பாடு காரணமாக தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை போன்ற பிரச்சனைகள். நம் நாட்டில் மின்சாரம் தயாரிக்கிறோம். அவற்றில் நீர் மின்சாரம், மணல் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், அணு மின்சாரம் இது போன்ற முறைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்தாலும் நமக்கு தேவையான அளவு மின்சாரம் கிடைப்பதில்லை. இதற்கு யார் பொறுப்பு? ஆம், நாம் எல்லோரும் தான். ஏனென்றால் இன்று நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அப்படி. ஒரு வீட்டிற்கு மின்சாரம் 2 கிலோமீட்டருக்கு பயன்படுத்தும்படி சட்டங்கள் இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் வீட்டில் அனைத்து பொருட்களும் மின்சாரத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுவிட்டது. ஒரு காலத்தில் கைகளினால் செய்த வேலைகள் யாவும் இன்று கைவிரல் நுனியில் நிறைவேற்றப்படுகிறது. துணி துவைப்பது, மாவு ஆட்டுவது, மசாலா பொருட்கள் அரைப்பது, துணியை தேய்த்து கொடுக்க 24 மணி நேர தொலைக்காட்சி, ஆடியோ சிஸ்டம், கம்ப்யூட்டர், மின்விசிறிகள், குளிர்சாதன பெட்டிகள், ஏசி மிஷின்கள் என்ற வகையான பொருட்களை நாம் வாங்கி உபயோகப்படுத்துவதுதான். இதன் மூலம் நமக்கு கொடுத்த அளவை விட அதிகமாக மின்சாரத்தை செலவு செய்து மின்சார பில்லை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. இதுவே நீங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு மின்சாரம் கட்டணம் செலுத்தினீர்கள் என்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் 25 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 175 ரூபாய் வரை செலவு செய்திருப்பீர்கள். இன்று குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரை மின்சார பில் கட்டணம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு காரணம் தேவையில்லாத அளவு மின்சாரத்தை விரயப்படுத்துவதுதான். மின்சாரம் இன்று எவ்வளவு தேவை என்று கணக்கிட்டு சொல்ல முடியாது. நாளுக்கு ஒரு புதிய கருவிகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை வாங்கி மக்கள் பயன்படுத்தும் போது மின் தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டுதான் போகும். இதற்கு இந்த மின் விரயத்தை தடுப்பதற்கு மின்னியல் சாதனங்கள் மூலம் குறைந்த வோல்ட்டில் இயங்கி மின்சார விரயத்தை தடுக்கும் சென்சார் சாதனங்களை பொருத்தி நாம் மின் விரயத்தை தடுக்கலாம். இருந்தாலும் இந்த மின் தட்டுப்பாடு நின்றுவிடும் என்று சொல்ல முடியாது. அதற்கு மாற்று வழி மின்சாரம் தயாரிக்க கடல் அலையை பயன்படுத்தலாம் அல்லது சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தலாம். இவை எதிர்காலத்தில் இவைதான் பயன்படுத்தப் போகிறது. நிலக்கரி கிடைக்காது, ஆனால் அனல் மின் நிலையங்கள் செயல்படாது போகும். காற்றாலை மூலம் காற்று உள்ள போது மட்டுமே மின்சாரம் கிடைக்கும். நீர் இருக்கும் வரை நீர் மின்சாரம் கிடைக்கும். இவையெல்லாம் இருக்கும் பொழுது மட்டுமே பயன்படும். ஆனால் கடல் அலை மற்றும் சூரிய ஒளி இவை நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதனை பயன்படுத்தி மின்சாரம் பெரிய அளவில் இதில் தயாரிக்கலாம். இதில் கடலில் இருந்து அலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் செலவு குறைவுதான். இதற்கு ஒரு முறை அமைக்கும் செலவு மற்றும் சூரிய ஒளி தகவல்கள் இவைகளில் மிகவும் சுலபமாக மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனால் இதற்கு இடம் தேவை. அதுதான் பெரும் பிரச்சனை. இதற்கு மாற்று வழிதான் என்ன என்று நான் யோசித்த போது சூரிய ஒளி தகவல்கள் மூலம் குறைந்த இடத்தை பயன்படுத்தி அதிக அளவு மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று என்னுடைய ஆய்வில் நான் தெரிந்து கொண்டேன். அதே சமயம் நம் சாலைகளில் கோடிக்கணக்கான டெராவாட் அளவு மின்சாரம் ஒரு மணி நேரத்தில் தயாரிக்க முடியும் என்று என் ஆய்வில் தெரிந்து கொண்டேன். என் ஆய்வில் பயன்படுத்திய சூரிய ஒளி தகடு இது டிசி மின்சாரமாகும். நேர் மின்சாரமாக தரவுள்ளது. இதனை நேரடியாகவோ அல்லது பேட்டரி மூலமாகவோ சேமித்து வைத்து 24 மணி நேரம் தொடர்ந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டேன். அதற்கு ஒரு பெயர் சூட்டியுள்ளேன், சூரிய ஒளி மின்பந்தல். இதனை இன்று சென்னை முதல் கன்னியாகுமரி வரையில் உள்ள சாலைகளில் இந்த சூரிய ஒளி சகடுகளை பந்தல் போன்று அமைத்து விட்டால் நமக்கு 25 ஆண்டுகளுக்கு மின் தட்டுப்பாடு என்பதே கிடையாது. ஒரு முறை அமைக்கும் செலவு மட்டுமே. நமக்கு அதன் பிறகு செலவு செய்ய வேண்டியதில்லை. இதற்கு எந்த விதமான எரிபொருளும் தேவையில்லை. இதில் கிடைக்கும் ஒரு ஆண்டு வருமானத்தில் அரசு சூரிய ஒளி தகடுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தலாம் அல்லது வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். இந்த பந்தல் முறையில் உள்ள நன்மைகளை பார்த்தால் பந்தலுக்கு கீழே செல்பவர்களுக்கு சூரிய வெப்பம் தாக்காது. சூரிய ஒளியானது வெப்பம் ஒளி மூலம் சார்ந்தது. இன்று சாலைகளில் தார் எனப்படும் பெட்ரோல் பசையை கலவியிட்டு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் தன்னுள் அடர்த்தி கொண்டு கொள்கிறது. இதனால் சாலைகள் அதிக வெப்பம் ஏற்படுகிறது. சாலைகளில் ஓடும் வாகனங்கள் டயர்களில் வேகமான உராய்வினால் சேதப்படுகிறது. அதற்கு கார்கள் போன்றவற்றில் ஏசி மிஷின்கள் பயன்படுத்தும் பொழுது எரிபொருள் அதிகமாக செலவாகிறது. எல்லாவற்றையும் விட இன்று உலக நாடுகள் அச்சப்படும் குளோபல் வார்மிங் இதனால் முற்றிலும் குறைந்துவிடும். எல்லா வகையிலும் நமக்கு இந்த மின்பந்தல் அமைப்பு மூலம் சரி செய்து விடலாம். இந்த திட்டத்திற்கு நான் அளவீடு செய்த சூரிய ஒளி தகடு, அதாவது உயரம் 54 சென்டிமீட்டரும் நீளம் 83 சென்டிமீட்டர்கள் ஆகும். இது 12 வோல்ட் 50 வாட் கொண்ட மின் தகடுகள் 4. இதனை சீரியல் முறையில் இணைத்துவிட்டு 48 வோல்ட் அளவிற்கு 4 தகடுகளை அமைத்துள்ளேன். அதற்கு நமக்கு நீளம் 54 சென்டிமீட்டர் ஆகும். அகலம் 3.32 மீட்டர் ஆகும். இந்த 4 தகவலும் சீரியல் முறையில் செய்து கொண்டே போக 48 வோல்ட் டிசி கிடைக்கின்றன. அதன்படி 48 × 5 ஆம்பியர் 240 வாட்ஸ் ஆகும்.
அதன்படி அந்த அமைப்பு சீரியல் பேரலல் முறையில் இருக்கும் பொழுது 1.4 மீட்டர் நீளம் 3.3 மீட்டர் அகலம் கிடைக்கிறது. இதன்படி ஒரு மீட்டர் நீளத்திற்கு நமக்கு 450 வாட்ஸ் கிடைக்கிறது. இவை அனைத்தும் டிசி வோல்ட் ஆகும். அதன்படி 1 மீட்டருக்கு 4800, 10 மீட்டருக்கு 4800 கிலோவாட்ஸ் ஆகும். கிலோவாட்ஸும் 100 மீட்டருக்கு 48,000, அதாவது 48 கிலோவாட்ஸும், 1000 மீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 450 கிலோவாட்ஸும், 10 கிலோமீட்டருக்கு 4.8 மெகாவாட்ஸும், 100 கிலோமீட்டருக்கு 4800 மெகாவாட்ஸும் கிடைக்கிறது. இது டிசியாக மட்டுமே. இதில் பேட்டரிகள் இல்லை, இன்வெர்டர்கள் இல்லை. ஆனால் இந்த மின்சக்தியை நாம் 10 மீட்டரில் கிடைக்கும் 4800 வாட்ஸ் மின்சக்தியை பயன்படுத்தி மின்சக்தியை 2400 வாட்ஸை பேட்டரியில் சேமித்திற்கு மீறி 2400 வாட்ஸ் மூலம் 10 மீட்டருக்கு 60 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கலாம். இதில் வேண்டிய உபகரணங்கள் இன்று சந்தையில் கிடைக்கிறது. இதை பயன்படுத்தி நாம் மின்சாரத்தை ஒரு மணி நேரத்திற்கு 4.8 டெராவாட்ஸ் அளவிற்கு உற்பத்தி செய்து உலகம் முழுவதற்குமே நாம் மின்சாரத்தை கொடுக்கலாம். இதற்கான ஆய்வு வீடியோ காட்சி பதிவாக்கப்பட்டுள்ளது. இதனை யூடியூபில் பூபதிராஜ் 89 என்ற ஜிமெயில் சேனலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் தயாரிக்க சூரிய ஒளி தகடுகள் பெரிய இடத்தை அடைத்து என்று பேச்சே கிடையாது. குறைந்த அளவு உள்ள இடத்தை பயன்படுத்தி விவசாயத்திற்கு மின்சாரம் தர முடியும். தமிழ்நாடு உலக நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கப் போகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறக்கூடிய காலம் மிக விரைவில் அனைத்து நாடுகளும் நம்மை பின்பற்ற போகிறது. நாம் மின்சாரத்தை தடுக்கலாம். இதனை ஆய்வு வீடியோ காட்சி பதிவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறக்கூடிய காலம் மிக விரைவில் அனைத்து நாடுகளும் நம்மை பின்பற்ற போகிறது. வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம். ஜெய்ஹிந்த். இப்படிக்கு பூபதிராஜ்.